வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம வீடியோ கொடுக்குறக்கும் போது இருக்கிற ப்ரெடிக்ஷனும் ஆன் டைமில் லெவல் சேஞ்ச் ஆகும்போதோ அல்லது அந்த சுச்சுவேஷன் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சின்னதாக மாறும். அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது நீங்களே அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சி ஆப்ஷன், விசி ஆப்ஷன் இது எல்லாமே வந்திருக்கும். உடன்கட் ரொம்ப நாளாக ப்ளே பண்ண வைக்கல, நேற்று உள்ளே வர்றாரு. பர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஸோ அது ஜஸ்ட்டு ட்ரை தான். ஸோ அதை யூகிச்சிருந்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஆல்ரவுண்டர் கேட்டகரி ப்ளஸ் பேட்டர்ன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக 3 மேட்ச் ஒரே மாதிரியான பேட்டர்ன், இந்த மேட்ச் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் யூகிச்சிருந்தோம். அதை எடுத்திருந்தோம். இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் மிஸ்ஸு தான் நேற்று மேட்ச்சில். ப்ளஸ் ஒரு நண்பர் ஒரு 5,000 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருந்தார். அவருக்கான வாழ்த்துக்கள். ஸோ எல்லாமே ஒரு சிம்பிளாக யோசித்து பாருங்கள். நமக்கு ரெடிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக யோசித்து ஒரு சில விஷயங்கள் செய்யணும். பெருசாக இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இல்லாமல் நார்மலாக ப்ரிடிக்ட் பண்ணி டீமை போட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக் இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஓரளவுக்கு கவர் ஆகி பெட்டர் ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம கிரெடிட்டு மற்ற விஷயத்தைங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு 2 பிளேயர், ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ட்ரீம் டீம் கிடைக்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணணும். ஓகே, நேற்று சிங்கிள் கிரெடிட்டாக இருந்த பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க. அது பார்த்துக்கலாம். சரி, ஓகே, அது நம்ம அதில் பார்த்துக்குவோம். வாங்க இன்றைக்கி கிரெடிட்டை பார்க்கும்போது பார்க்கலாம். ஐபிஎல்லோட 42வது மேட்ச்சு கேகேஆருக்கும் பஞ்சாபுக்கு இடையில் நடக்குது. ஈடன் கார்டன் கொல்கத்தாவில் இந்த மேட்ச் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த மாதிரி பிச் ரிப்போர்ட் இது எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் கிரெடிட் பேஸில் நேற்றெல்லாம் என்ன நடந்துச்சு, அதிலிருந்து இன்றைக்கி கன்வெர்ட் ஆனால் எந்த மாதிரிலாம் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே நடந்த டொமஸ்டிக் மேட்ச் ரிப்போர்ட் இதெல்லாமே முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது வரைக்கும் இங்கே 73 மேட்சஸ் நடந்திருக்குது. அதில் 33 பேட்டிங் ஃபஸ்ட்டும் 39 பேட்டிங் செகண்டும், ஒரு மேட்ச் டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 161. பட் இந்த ஆவரேஜ் எடுத்துக்க வேண்டியதில்லை. ரீசெண்ட் மேட்சஸ் எல்லாம் பார்ப்போம், அது உங்களுக்கு தெரியும். சாரி, மாற்றி சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டை மாற்றி எடுத்துட்டேன். சரி, டோட்டலாக இங்கே 90 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 38 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங்கும் 52 மேட்சஸ் செகண்ட் பேட்டிங்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 165. இந்த இதுவுமே சேசிங்க்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணியிருக்குது. பட் ஆனால் இந்த ஆவரேஜ் ஸ்கோர் இங்கே எடுத்துக்க வேண்டியதில் ரீசெண்ட் மேட்சஸ் எப்படி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ட்ராக்கை பேஸ் பண்ணி தான் ஸ்கோர் இருக்க போகுது. இந்த ஆவரேஜ் இதில் என்ன விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, சேசிங்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அல்லது சேசிங் டீம் ரொம்ப நியரஸ்ட்டாக வருவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான வாய்ப்பு உண்டு. 2 டீமுக்குமே ஈக்குவலான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஸ்கோர் அப்படின்னா அதை வின் பண்ண சேசிங்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பிலோவாக 27 முறையும், 169 அப்படிங்கிறது 150லேருந்து 69 வரைக்கும் 19 முறையும், 170லேருந்து 89 வரைக்கும் 27 முறையும், 190 எபோவாக 17 முறையும் நடந்திருக்கு. இந்த 190 எபோவில் 3 டைமும் இந்த சீசனில் நடந்தது. சரிங்களா? அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த சீசன் தான் 190 எபோவை அதிகமான தடவை ஸ்கோர் வந்துட்டுருக்கு இந்த கிரவுண்டில். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வருஷப்படியே பார்ப்போம். இந்த சீசனில் ஃபஸ்ட்டு இங்கே நடந்த மேட்ச்சில் கேகேஆர் 208 ரன். இந்த 4 மேட்ச் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி என்ன ட்ராக் கொடுக்க போகிறாங்கிறது சின்னதாக யூகிக்க வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? 208க்கு 7 அப்படின்னு அடித்தாங்க. அதை எஸ்ஆர் வச்சு சேஸ் பண்ண முடியல. 204. இவங்களும் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக வந்துட்டாங்க. இது இந்த கிரவுண்டில் நடந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ இது 200 எபோ. அடுத்து 2வது மேட்ச் லக்னோ 161க்கு 7 அப்படின்னு அடித்தாங்க. ஸோ ஸ்கோர் கம்மியாக இருக்குது. ஸோ அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர். சரிங்களா? இந்த 2 ட்ராக் இருக்குது.
அதுவும் பார்க்கணும். பட் எந்த ட்ராக் கொடுத்தாலுமே ஸ்கோர் வரும். டீமோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். லக்னோ கொஞ்சம் ஸ்லோவாக பேட் பண்ணாங்க, அதனால் இது நடந்துச்சு. 2வது மேட்ச் மட்டும்தான் லோ ஸ்கோர் 160. 3வது ஒரு மேட்ச்சு கேகேஆர் 223க்கு 6 அப்படின்னு சொல்லி அடித்தாங்க. அதையும் 224 அடித்து ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க. விக்கெட் லாஸ் இருந்துச்சு எல்லா மேட்சுமே. ஒரு 9-10 விக்கெட் அப்படிங்கிறது 2 பக்கம் சேர்ந்து இருக்குது. மினிமம் 10 விக்கெட் லாஸ் ஆயிடுறாங்க, அதுவும் பார்த்துக்குங்க. விக்கெட் லாஸ் இருக்கும், ரெண்டும் அதே நேரத்தில் வருது. இது வந்து இங்கே நடந்த 3வது மேட்ச். கடைசியாக இங்கே நடந்த மேட்ச் என்ன நடந்துச்சுன்னா, ஸோ நாம் இப்போ இது கெஸ் பண்ணல, திரும்ப கொஞ்சம் லோவாக வரலாம் அப்படி தான் நினச்சிருந்தோம். பட் திரும்பவும் கேகேஆர் 222 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆர்சிபி 221 ரன்னு, ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வி. சரி, இந்த விஷயம் நடந்துச்சு. இப்போ தொடர்ச்சியாக இந்த கிரவுண்டில் என்ன மாதிரி வந்துட்டுருக்குன்னா, ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது வந்துடுது. 180ல் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடிஞ்சுன்னா சிம்பிளாக ஜெயிச்சிருவாங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம். ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்போ நம்ம பிளேயர்ஸ் பேஸில் பிக் பண்ணுறத பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நேற்று மேட்சஸ் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த இது கண்டிப்பாக ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன புரிதல் இருந்தால் மட்டும்தான். டிராவிஸ் ஹெட்டு 250 சரிங்களா, 2 டைம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார். தொடர்ச்சியான பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் இருந்தார். ஸோ அவரும் சரி, கிளாஸ்னும் சரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அப்படி டாப்லேயே அவங்க தான் இது வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வெற்றியை கொடுத்துட்ருக்காங்க. இதில் கம்பல்சரி நமக்கு தெரியும் இந்த மாதிரி தொடர்ச்சியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆவாங்க. அப்படி டிராவிஸ் ஹெட் ஃப்ளாப் ஆவாருங்கிறது நம்ம கணிக்கப்பட்ட விஷயந்தான். அவர் ஃப்ளாப் ஆகும்போது அந்த அணியே தோக்குது. ஸோ இது மூலிமா கூட நீங்கள் ஒரு வாய்ப்பு ஆர்சிபி பக்கம் திருப்பலாம். ஸோ அதே போல் தான் இந்த மேட்சுக்கும் இதே நான் எக்ஸைட்டாக எங்கேயும் தேட போகிறதில்ல. நீங்கள் கண்டிப்பாக தேடி பாருங்கள் எந்தெந்த பிளேயர்ஸ் தொடர்ச்சி கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஃபெயில் பண்ண அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா, இந்த விஷயத்தை கொஞ்சம் தேடினீங்க அப்படின்னா அந்த மெயினாக ஒரு பிளேயரையோ 2 பிளேயரையோ சார்ந்து அல்லது அந்த பிளேயர்னால தான் ஒரு அணி வின் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா அவங்க அந்த அன்னைக்கு ஃப்ளாப்புங்கிறத நீங்கள் பிடிச்சிட்டாலே அந்த டீமே ஃப்ளாப் ஆக ஒரு சான்ஸ் இருக்கும் அந்த அன்னைக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இது ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு வரும். ஸோ என்ன நம்ம சேனல் நோக்கம் என்னென்னா உங்களுக்கு இதில் உள்ள நாலேஜை அதிகரிக்கணும், சரி பண்ணணும். ஸோ அது மூலிமா நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இவங்கெல்லாம் வருவாங்க, இதெல்லாம் நடக்கும், இப்படி இது போடுங்க அப்படின்னு மேட்சுக்கு மேட்ச் நான் கொடுக்குறது அது என்னுடைய வளர்ச்சியை மட்டுமே சார்ந்ததாக இருக்கும். அது ஓகே தான். பட் இங்கே நான் அதுக்கான பிரயோஜனங்கிறது ஒன்று இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் உங்கள் நாலேஜை வளர்த்துக்குங்க. சிம்பிளாக இதுக்குன்னு ரொம்ப பெருசாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. சிலரெல்லாம் அசால்ட்டாக புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். ஸோ அதை வின் பண்ணால் போதுமானது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ பிச்சை பற்றி பார்த்துட்டோம். எகெயின் ஒரு நல்ல ஸ்கோர் மேட்சஸாக இருக்க வாய்ப்பு அதிகம்தான். பட் ஆன் டைம் ட்ராக்கை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அந்த லக்னோ மேட்ச்சில் நடந்த மாதிரி ஒரு டவுன் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே டவுன் ட்ராக்கும் இருக்குது. பிளாக் சைல் ட்ராக் பியூராக எந்த வித இதுவும் பண்ணாமல் ஃப்ளாட் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே முருன்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஸ்கோர் கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது. நிறையா க்ராக்கோடு இருக்குச்சுன்னா அந்த மேட்ச்சு ஒரு 170 அந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்க வாய்ப்பு இருக்குது. ட்ராக்கை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். லாஸ்ட் மேட்சஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். கிரெடிட்டை பார்க்கும்போது 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நரேன், ரசல், ஸோ இந்த 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்குவோம். 5 பிளேயரில் 2 or 3 2வாக குறையிறக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நடந்திருந்தது. பேட்ஸ்மேன்ஸு சைடு போகுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக பிளேயர்ஸ் எடுத்துக்கங்க, 3 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 2 வந்தாலும் பேட்ஸ்மேன் சைடு மேட்சா நேற்று மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பார்த்துருந்தாலும் தெரியும், பவுலர்ஸ் தான் கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க. ஸோ அப்படி அந்த காரணத்தினால 2 பிளேயர் தான் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, அப்போ இன்றைக்கி மேட்ச்சுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, இதில் 2 பிளேயர் இருக்கும்போது சில நேரத்தில் மிஸ் பண்ணி போவோம், இல்லைன்னா அப்படியே எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது வந்து கில்லு ரஷீத் கான் மேட்ச்சிலேருந்து அதுக்கு அடுத்த மேட்ச் குல்தீப்பு ரஷீத் கான் உள்ளே வந்தது, கில்லு மிஸ் ஆனது. ஸோ இந்த மேட்சஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க. ரைட், அப்போ இங்கே என்ன சாய்ஸஸ் அப்படின்னா 2 பேரும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு தான். எஸ்ஆர்ஹெச் அதாவது கேகேஆர் வின் பண்ணுற பட்சத்தில், அல்லது ஒரு பிளேயர் கட் ஆகலாம், அவ்வளோதான் இது சான்ஸு.
ஸோ உங்களுக்கு ஆன் டைமில் பிளேயர் ப்ரிடிக்ஷன் வச்சு பார்க்கும்போது எப்படி அமையுதோ அதுபடி நீங்கள் பிளேயரை இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது ஹைப்பிக்கு தான், பெருசாக இதில் பேசுறதுக்கான விஷயங்கள் எதுவும் இல்லை. பட் 9 கிரேடில் இருக்காங்க. மிஸ் பண்ணி போகிற மாதிரி அமைப்பு வரும்போது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் இங்கே ஃபிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் இருந்துக்கலாம், எல்லோரும் எடுக்கும்போது நம்மளும் எடுத்துக்கலாம். நம்ம அதை மிஸ் பண்ணி போகிறது பெரிய தவறாக முடிஞ்சிடும். சரி, ஓகே. அடுத்தது அப்படி 2 பேர்த்தையும் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அடுத்து 8.5ல் ஃபிலிப் சால்ட்டு, சாம் கரன், ரபடா, ஏசிங். ஸோ 4 பிளேயர் இருக்காங்க. 2 பிளேயர் தாண்டி எடுத்துக்க வேண்டாம். ரெண்டே பிளேயரோடு நிறுத்துறது பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் அங்கே 2 பிளேயர் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிளேயருங்கும் போது மேபி இங்கே ஏதாவது இன்னொரு பிளேயர் கூட சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கலாம். அவ்வளோதான் இந்த 2 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். சால்ட் சிங்கிளாக இருக்கார். பட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்ச் என்ன ஆயிருக்குதுன்னா வந்திருக்காங்க. பட் 2 மேட்ச் தொடர்ச்சியாக இந்த விஷயம் நடக்குது. லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சுன்னா 8.5ல் அபிஷேக் சர்மா மட்டும் இருந்தார். அதே மாதிரி 6 கிரெடிட்டில் கரண் சர்மா மட்டும் இருந்தார். 2 பேருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிக்கிறாங்க, சிங்கிள் கிரெடிட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? இதில் சிங்கிள் கிரெடிட் பிளேயர்ஸ்னு கிடையாது. அது வெங்கடேஷ் ஐயர் இருக்கார் 7.5ல். பட் இருந்தாலும் இந்த டீமுக்குன்னு தனியாக இருக்கிறார். ஸோ பிக்கார் நாட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு வேளை 3 பிளேயர், அங்கே ஒரு பிளேயர் எடுத்து இங்கே 3 பிளேயர் கொண்டு வர்றீங்க அப்படின்னா சால்ட் இங்கே மஸ்ட்டாக உட்கார வாய்ப்பு இருக்குது. அல்லது பிக்கார் நாட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா இது திரும்ப நிறைய பேர் கேட்பீங்க டெலிகிராமில், அதனால தான் நம்ம இங்கேயே கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது சிங்கிள் கிரெடிட் வெங்கடேஷ் ஐயர் சொன்னேன். இன்றைக்கி மேட்ச் தொடர்ச்சியாக டபுளாக நடக்கிறதுனால 2 மேட்ச் ஒரே மாதிரி மூவ் ஆகிறதுனால மேபி அதே தொடரும் பட்சத்தில் வெங்கடேஷ் ஐயரும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அல்லது மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஸோ அது பிக்கார் நாட்டு தான். கிட்டத்தட்ட சால்ட்டும் சரி வெங்கடேஷ் ஐயரும் பிக்கார் நாட்டு தான். உங்களுக்கு வின்னிங் டீம் இந்த சைடுன்னு வருதுன்னா கம்பல்சரி ஃபிட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து லோ கிரெடிட் பிளேயர்ஸை பார்த்துக்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்த பிளேயர்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். 4 பேர்த்தில் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ 2 மேட்ச் சேமாக தான் நடக்கிற விஷயம் தான் தொடர்ச்சியாக நடக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி மேட்சும் ஒரு 2 பிளேயர்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அதாவது 6.5 பிலோவில். சரிங்களா? 6.5ல் பி சிங், ஏ சர்மா. ஸோ இம்பேக்ட் பிளேயரை நம்ம லிஸ்ட்டில் எடுக்கலை நேற்று இருந்து. ஸோ அது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்கள வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஆன் டைமில் லெவல் மாறினா கூட இம்பேக்ட் பிளேயர் இல்லாமையே எடுத்துக்கங்க. ஸோ ஏன்னா நம்ம நினைக்கிற இம்பேக்ட் இல்லாமல் வேறொரு பிளேயர் இம்பேக்டில் கொண்டு வர்றாங்க, அது பெரிய பாதிப்பு உருவாகுது. சரிங்களா? ஓகே, இங்கேயும் 4 பிளேயர் இருக்காங்க. கம்பல்சரி ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு பிளேயர் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 2 பிளேயரை ட்ரை பண்ணலாம். 9 கிரேடில் குறைவான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இன்னொரு பிளேயர் எச்சா வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கலாம். இப்போது 1 or 2 பிளேயர்ஸ் வரைக்கும் இங்கே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட தான் கிரெடிட் முடிஞ்சாச்சு. மிடில் கிரெடிட் எல்லாமே பார்த்துங்க. மிடில் கிரெடிட்னு கிட்டத்தட்ட ஓவரால் 7 கிரெடிட்டும் 8 கிரெடிட், இந்த 2 கிரெடிட் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். 8 கிரெடிட்டில் நிறையா பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் பிளேயர்ஸை நீங்கள் கன்வின்ஸாக ஃபிட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 75 எபோ அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இது எக்ஸைட்டான கால்குலேஷனுக்குள்ளே வரல அப்படிங்கிறத எல்லோரும் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. மொத்தமாக 6 பிளேயர் இருந்தாங்க, 3 பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இது இப்படியே தொடருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவாங்க, இல்லை கம்மியாக வருவாங்க, இந்த மாதிரி அமைப்பில் போயிட்டுருக்கு. பட் 2 மேட்ச்சுக்கும் ஒரு மேட்ச்சுக்கும் இன்னொரு மேட்ச்சுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே ஒரு மேட்ச் வந்துச்சுன்னா அடுத்த மேட்ச்சே சேஞ்ச் ஆகும். நம்ம அப்படி தான் இது வரைக்கும் எடுத்துருந்தோம். பட் அப்படி இந்த மேட்ச் இல்லை. ஒரு 2 மேட்ச் கண்டினியூட்டி ஆகுது. அப்போ இங்கே என்ன கால்குலேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் கால்குலேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது 2 அல்லது 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்த டோட்டலாக 50 எபோவில் எவ்வளோ பிளேயர் இருக்காங்கன்னா 5 4 9 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3 2 அந்த மாதிரி ஒரு 5 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 4 பிளேயராக குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுல. பட் நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனாக 5 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மொத்தமாக 50 எபோவில். ஸோ இங்கே 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அடுத்து
50 to 75 அப்படிங்கிற இடத்துல 4 பிளேயர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 9 பிளேயர் தான். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். டோட்டலாக 9 பிளேயர் தான் வருது. ஸோ இங்கே ஒரே டீமை சார்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த 4 பிளேயரை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு 2 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராக அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. சரிங்களா? சசாந்த் சிங், லிவிங்ஸ்டோன், ரபடா, ஹர்ஷர் பட்டேல். ஸோ அடுத்து இந்த 3வது ப்ராசஸ். எப்போவுமே இதில் அதிகமான பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் இந்த மேட்ச்சு இங்கே தான் அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக ஃபிட் பண்ணல அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சு ஆக்சுவலாக கொஞ்சம் ரிஸ்கி மேட்ச்சு. எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருக்கிற மேட்சாக இருக்கும். ஓகேங்களா? 9 பிளேயர் இருக்காங்க இந்த கேட்டகரியில். இந்த சீரீஸில் இதுதான் முதல் முறை 25 to 50 அப்படிங்கிற இடத்துல நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறது. ஒருவேளை ஆன் டைமில் பர்சன்டேஜ் மாற்றங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க அதைய. ஸோ இங்கேருந்து மோஸ்ட்லி பிளேயர் வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி சொன்னோம் 50க்கு மேலே 5 பிளேயர் எடுக்கிறது. மேபி அங்கே 4 பிளேயரோடு நின்றுட்டு இங்கே பிளேயர்ஸ் வரலாம். அப்போ நரேனு, ரசல் 2 பேரும் அதில் தான் இருக்காங்க 9 கிரேடேட்டில். ஸோ அதுபோக சால்ட்டு, சாம் கரன் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம அதில். ஸோ அவங்களும் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. பட் அப்போ அந்த கிரெடிட் இப்போ மொத்தமாக 8.5க்கு மேலே 1, 2 மொத்தம் 3-4 பிளேயரோட நிற்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இப்படியே இருக்கும் பட்சத்தில் பர்சன்டேஜ் இது கொஞ்சம் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் யூகிக்க முடிஞ்சதுன்னா பெட்டராக ரிசல்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேட்டகரியில் எவ்வளோ பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேட்டிங் பேஸில் 1 or 2 பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பவுலிங் பேஸில் மினிமம் ஒரு பிளேயருக்காவது கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். ஸோ மினிமம் அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டோம். இதில் 4 பிளேயர் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ அது பிரிச்சுக்கலாம் நீங்கள். பவுலிங்கில் 1 or 2, பேட்டிங்கில் மினிமம் 2. ஸோ அந்த ரேஞ்சுக்கு கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது லோ கிரெடிட் பிளேயர்ஸ், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் 25 பிலோ. இதில் இன்ஃபேக்ட் நம்ம சரியாக எடுக்கலை. இன்ஃபேக்ட் லாஸ்ட்டாக பார்த்துங்க, ஒன்லி லெவல் இருக்கிற பிளேயர் மட்டுமே எடுத்திருக்கோம். ரிலி ரோசோ, வெங்கடேஷ் ஐயர், ஆர் சிங், கச்சிபிரார் 4 பிளேயர். ஏதாவது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது அப்படியே அந்த லோ கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். சரிங்களா? ஸோ இதில் இல்லாத ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவங்கள எடுத்துகிட்டு வெங்கடேஷ் ஐயர் உள்ளே கொண்டு போகலாம். கிரெடிட்டில் தனியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில். அல்லது இங்கே 2 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது 2 வாய்ப்பு தான் இங்கே. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ டாப் கேப்டன், டாப் விசி பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ஸோ கடைசியாக நடந்த மேட்சஸ் 2 மேட்ச்லேயும் ஆல்ரவுண்டர்ஸில் கேப்டன் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரில் தான் க்ரீன் கேப்டனு. அதுக்கு முன்னாடி மேட்சஸ் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஆல்ரவுண்டர் தான் அக்ஷர் பட்டேல் கேப்டனு. அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டோனிஸ் 3 மேட்சும் தொடர்ச்சியாக ஆல்ரவுண்டரில் கேப்டன் வந்திருக்கு. ஆனால் அந்த 3 மேட்ச்லேயும் கேப்டனும் விசியும் டாப் கேப்டன் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேட்டிங். ஸோ ஏன்னா இன்றைக்கி கேப்டன் இருக்கிற இடமே ஆல்ரவுண்டர். ஸோ கேப்டன் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு கேட்டகரிக்கு போக வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ஆர் பவுலிங் ஆர் கீப்பிங் இந்த 3 இடத்துல தான் கேப்டன் இருக்க அதிக வாய்ப்பு. ஸோ நீங்கள் ஆல்ரவுண்டர் கேட்டகரி இன்றைக்கி கேப்டனாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா எல்லோரும் நரேன் பக்கமும் திரும்ப ரசூல் பக்கமும் சாம் கரன் பக்கம் கேப்டன் போகுவீங்க அதிகமாக. இது டெஃபினட்டாக இந்த மேட்ச்சில் மாற அதிக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி கேப்டன் விசி பாசிபிலிட்டிக்கான ஹிண்ட்டு. இது போக தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு பேட்டிங்கில் மற்ற இடத்துலையெல்லாம் கேப்டன் வந்தால் என்ன பர்சன்டேஜ், பவுலிங்கில் கேப்டன் வந்தால் என்ன பர்சன்டேஜில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் தெரியாதவங்க கண்டிப்பாக பழைய வீடியோ ஒரு 10 வீடியோக்கு முன்னால் போய் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் எந்த பர்சன்டேஜ் அமைப்பில் கேப்டன் கொடுக்கணும், செகண்ட் இன்னிங்ஸ்னால் எந்த அமைப்பில் கேப்டன் கொடுக்கணும், பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எந்த அமைப்பில் கேப்டன் கொடுக்கணுங்கிறத நம்ம தெளிவாகவே போட்டிருப்போம். அதை யூஸ் பண்ணி கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அந்த வகையில் இந்த மேட்ச் நல்லதாக இருக்கலாம் நீங்கள் கேப்டன் சாய்ஸஸ் எடுக்கிறதுல. பட் பிக்கிங் பேஸில் 25 to 50 நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணால் தான் ஜிஎல்லில் நல்ல ரேங்க் வர முடியும். அதே நேரத்தில் கிரெடிட்டை கரெக்டாக ரோல் பண்ணணும்.
இந்த நரேன் ரசல் இந்த 2 பிளேயரில் யார், இல்லை 2 பேருமா, இதான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ ஸ்மால் கிரெடிட் அதாவது 6.5 பிலோவில் இருக்கிற பிளேயர்ஸ் யாருக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த 3 விஷயத்தையும் கரெக்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு டீமும் கரெக்டாக அமையும், கேப்டனும் கரெக்டாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இது கொஞ்சம் கொஞ்சம் ஹிண்ட்டாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம குரூப் ப்ளே அப்படின்ட்டு, அங்கே தெளிவாக விளக்கங்கள் இதெல்லாமே நிறைய கொடுத்துட்ருக்கோம். நான் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் வரும்போது வர்றதுக்குள்ளே முழுமையான விளக்கம் இங்கே இருக்கும். ஸோ என்ன தான் அந்த விளக்கம் இருந்தால் கூட ஆன் டைம் லைனப் வந்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண வேணும். ஸோ அதை கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.